यज्ञम्या वृणीमहे कातुं यज्ञाय कातुं यज्ञपतये दैवीति स्वस्तिरस्वनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं जिगाद्वेषणं सन्नोऽस्तु द्विपते शञ्चतुष्पते ओम अपोषामयो वोहातानोर्जयतदातनः महेरणाय सप्तदियो स्योतमोर्स्थातस्य वाजाय देना उजद्रियो मात्रा तस्मारङ्गमामो यस्याय जिन्वतः आपो जनयथासनः इवन इंद्रन तेजस्वरुल इवन अग्नि ओ प्रिय पितृक्कळुल इवन यमन राक्षसர்களுக்குள் நிருதி ஜல ஜந்துக்களுள் இவன் வருணை பலவான்களுள் வாயு கந்தர்வர்களுள் சித்ரரதன் நிதி படைத்தவர்களுள் இவன் குபேரன் போகங்களை அளிக்கும் திக்பாலர்களுக்குள் இவன் ஈசானன் என சொல்லப்படுகிறான் சிறந்த அழகிய மந்தகாசத்தோடு விளங்கிய முகத்துடன் அவர்கள் முன் பிரத்யட்சமானார் அப்பொழுது அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் பிரபுவான முருகனை அருகில் கண்டார்கள் அங்கங்கள் முழுவதும் வயிறு செலுத்த அன்பினால் மலர்ந்த நேத்திரங்களை உடையவர்களாய் பிரபுவை வணங்கி கைகூப்பி அவரது இரு பக்கங்களிலும் நின்றார்கள் அசுரர்கள் வாசம் செய்து வந்த வீரமகேந்திர பட்டணத்தை சீக்கிரம் அங்கு தேவர்கள் ஸ்ரீ குமரேசனை மிகுந்த பக்தியோடு பூஜை செய்தார்கள் தேவேசன் அவர்கள் மீது மறுநாள் சூரியனின் உதயமானவுடன் அங்கு சென்று ஸ்ரீ முருகன் தன் முன் நின்ற விஸ்வகர்மாவை பார்த்து தேவர்களுக்கு பிரியனான ஒரு விஸ்வகர்மாவை ஒரு அழகான பட்டணத்தை எனக்காக நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று கருணையினால் நினைத்த உருவம் கொண்டு ஸ்ரீ முருகன் கிளை பேசினார் சகல ஜனங்களும் சரவண பகவருக்கு கல்யாணம் நடக்கும் போது சூரிய சந்திரர்களும் தேவர்களும் புண்ணியசாலிகளான ரிஷிகளும் தூதர்கள் முகமாக சரவண பகவனின் கல்யாண வைபவத்தை கேட்டு எல்லோரும் சந்தோஷமுள்ள மனமுடையவர்களாகி தனது ஜாகையை அமைத்துக் கொண்டார் முசுகுந்தன் முதலிய தேவர்களும் ரிஷிகளும் அப்பொழுது இந்திரனுடைய பல அலங்காரங்களால் நிரம்பிய அழகான உத்தரவினால் ஆசனங்களில் அமர்ந்தனர் முசுகுந்தன் முதலிய அரசர்களும் வீரபாகு முதலிய தேவர்களும் கைகூப்பி கொண்டு ஸ்ரீ முருகனுக்கு உபச்சாரங்களை செய்தார்கள் அதனின் புத்திரியான பார்வதியுடன் கூட இந்த மகோத்சவத்தை பார்ப்பதற்காக தங்கம் மணி இவற்றால் சித்தரிகளை கூறினர் அதை பரமேஸ்வரன் தலையை ஆட்டி அங்கீகரித்து இங்கு நான் கல்யாணத்தை பார்ப்பதற்காக வந்தேன் என்று உரைத்தார் முனிவர்களே அப்பொழுது மகாவிஷ்ணுவானவர் இந்திரனை பார்த்து உனது சிறந்த குமாரியை கல்யாண வேஷத்தோடு இங்கு அழைத்து வா என கூறினார் ஆசனத்தில் உட்கார வைத்து சென்றார் ஒரே ஆசனத்தில் அமர்ந்தவர்களான இந்த தேவசேனை குகன் இவ்விருவர்களையும் பார்த்து எல்லா தேவர்களும் வணங்கி மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் தேவநாயகரான ஸ்ரீ சுப்பிரமணியர் அந்த மங்களசூத்திரத்தை தேவசேனையின் கழுத்தில் கட்டி மறுபடி வாசனை உள்ள புஷ்பமாலைகளால் அவள் கழுத்தை அலங்கரித்தார் கர்ஜனை போன்ற மிகுந்த வாத்திய கோஷங்கள் உண்டாயிற்று அம்மி மீது ஏற்றி வைத்தார் தம்பதிகள் இருவரும் அருந்துதியை தரிசித்துவிட்டு பிறகு சகல உலகங்களையும் பெற்றோர்களான ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர்களையும் 3 பிரதட்சிணங்கள் செய்து கௌரி சங்கரர்கள் அவ்விருவர்களையும் கிருபா கடாட்சத்தினால் பார்த்து துரிதமாய் கட்டி அணைத்து தனது புத்திரனையும் மருமகளையும் தனது ஆசனத்தில் அமர்த்தி கொண்டார்கள் அந்த சமயத்தில் ஸ்ரீ சண்முகர் தன் தமையனாகிய யானை முகமுடையானை நினைத்தார் கல்யாணத்திற்கு முதலில் விக்னேஸ்வர பூஜை செய்தார் என்பது கருத்து கண்டு மிக பயந்தவளாகி மிக வேகமாய் ஓடி வந்து அக்கிழவரை கட்டிக்கொண்டு நான் தாங்கள் சொல்வதை கேட்கிறேன் சரணமடைந்தவர்களிடம் அன்பு கொண்டவரை என்னை இந்த யானையிடம் வந்து காப்பாற்றும் என கூறினார் இவ்வாறு அவளுடைய வார்த்தையை கேட்ட கிழவரும் கொண்ட சண்முகன் ஸ்ரீ கணபதியை நமஸ்கரித்து மிக்க பக்தியுடன் தோற்றம் செய்தார் அப்பொழுது விநாயகரும் அந்த உருவத்தை விட்டு மறைந்தார் பெண்ணாய் இருக்கையில் மிகுந்த தவம் புரிந்தாய் அந்த தவத்தினால் நான் மிகுந்த சந்தோஷமடைந்து உன் மீது மிகுந்த அன்பு கொண்டு உன்னிடத்தில் உள்ள ஸ்நேகரசத்தின் மிகுதியால் இவ்விதம் சேர்ந்து கொடுக்கிறேன் ஆகையால் நீ சீக்கிரமாய் கருணை செய்ய வேண்டும் என்று சொல்ல அத்தோழியும் அவருடைய வார்த்தையை கேட்டு குலதெய்வமான ஸ்ரீ முருகனை மிகுந்த உபசாரங்களுடன் நைவேத்தியம் முதலியவர்களால் சந்தோஷப்பட செய்தார்கள் முனிவர்களே அதன் பிறகு அவளுடைய வளர்ப்பு தாயின் மீது ஆவேசம் வந்து மிக பராக்கிரமம் கொண்ட ஸ்ரீ முருகனுடைய சம்பந்தம் அவளுக்கு ஏற்பட்டுவிட்டது என்று கூறினார் ஸ்ரீ குகனின் பெயரை கேட்டவுடன் வள்ளி திருச்சிக்கு வேகமாய் எழுந்தார் அவள் இவ்வாறு பலவாராய் தாபத்தால் பரவசப்பட்டிருந்தார் பிறகு வேடர்கள் படுத்த அந்த திணைகளையும் அறுத்து தானும் அழகிய காடுகள் மலைகள் நதிகள் இவைகள் எல்லாம் முறையை சுற்றி கொண்டு அச்சோலைக்கு வந்தான் அப்பொழுது வள்ளி அங்கு வந்த வேடர்களை பார்த்து பயத்தால் நடுக்கமுற்று தேவா வேடர்கள் கையில் இருக்கும் ஆயுதம் ஏந்தியவர்கள் இங்கு வருகிறார்கள்
முருகனை பார்த்து, சிறந்த முகமுள்ள ஸ்ரீமுருகன், உன் நாயகியே, நான் இருக்கும் பொழுது உனக்கு பயம் வேண்டாம், நீ என் பக்கத்தில் எழுது, எனக்கு யுத்தம் செய்ய திறமை இருக்கிறது என்று அவர் கூறிய வார்த்தையை கேட்டு விடார். அது உடன் மிகுந்த வேகமாய் வந்து உலக வழக்கின்படி செய்வதாய் நாரதரால் திரும்பினவராய் அழகியலான வழியை பார்த்து, பெண் அரசியே என என் ஆகியின் பேரில் நீ உன் தந்தை முதலிய இறந்த எல்லா வேடர்களையும் தயவு செய்து உன் கண்களால் பார்த்து உயிர் பிழைக்கச் செய்வாய் என்று கூறினார். உடன் முருகனின் பிழையான வழியும் எல்லோரையும் பிழைக்கச் செய்தார். விஷ்ணு முதலியான எல்லா தேவர்களும் முருகன் மீது மலர்களை வர்ஷித்தார்கள். தம்பதிகளான ஸ்ரீ வள்ளி முருகனை நமஸ்கரித்தார்கள். உடனே ஸ்ரீ மகாதேவன் தேவர்களோடு அடிபற்ற அவர் குருனை வணங்கி, சுவாமி இம்மலையின் பெயரால் லட்சுமியால் நிறைந்திருப்பதால் இந்த மலை ஸ்ரீ பரிபூர்ணம் என்று பொருளாயிற்று. பிறகு என்னால் இங்கு யுத்தத்தில் சிலர் கொல்லப்பட்டார்கள், அதனால் இது யுத்தகிரி என்றும், இது காஞ்சிபுரத்திற்கு சமீபத்தில் இருப்பதால் அந்த காஞ்சிபுரம் இங்கு யுத்திக்காக மூன்று வேளைகளிலும் வாசனை நிறைந்த செங்கல் நீர் புஷ்பங்கள் மலரை பெற்றதும் சுத்தமான ஜலம் நிறைந்ததும் மிக அழகியதான ஸ்கந்தகிரிக்கு சென்று விமானத்தில் இறங்கி தன் அரண்மனையில் உள்ள அந்தப்புறத்திற்கு தேவியுடன் சென்றார்.